என் தங்கப்பிள்ளையே, என்னை கண்டதும் இந்த எண்ணெய் தொட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை இன்று இந்த செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் நீ விரும்பியதை உன் கைகளில் கொடுத்திடும். எப்படி என்று சந்தேகிக்காமல் தாயின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வார்த்தைகளை என்னவென்று கேள். என் குழந்தையே, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் சரியான நேரத்தில் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவில்லையே என்று கலங்கி நிற்கின்ற பிள்ளைகளுக்கும், இனி இந்த வாழ்க்கை நமக்கு எதையெல்லாம் கொடுக்க போகிறதோ என்று எண்ணி பதறிய என் பிள்ளைகளுக்கும், இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் முன்னால் எதை செய்ய நினைத்தாலும், நான் இருந்து உன் முன்னால் எந்த விஷயத்தை யோசிக்க நினைத்தாலும், அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ சரியானபடி உனக்கான நம்பிக்கையை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையிலும் இருந்து நீ விரும்பிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவுமே உனக்காக நான் செய்து கொடுக்கவில்லை, அத்தனையுமே உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்காகத்தான் அம்மா செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீ அத்தனையையும் முழுமையாக பெறக்கூடிய நாட்களில் எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது. 999 என்று இந்த 3 எண்களையும் தொடர்ச்சியாக வருகின்ற நேரத்தில் என் பிள்ளை நீ கண்டாயானால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நான் உனக்கு சொல்ல வேண்டுமல்லவா? என் குழந்தையே, இந்த எண்ணுக்கான சரியான புரிதல் என்ன தெரியுமா? உனக்கு முழுமையான நிறைவு கிடைக்கும், சரியான முடிவு கிடைக்கும், புதிய தொடக்கங்கள் இருக்கும். இது வாழ்க்கையில் ஒரு கட்டம் முடிந்து மற்றொரு கட்டம் தொடங்க இருப்பதை உணர்த்துகின்ற ஒரு விஷயம். மேலும் நீ எதிர்கொள்ளும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு இருப்பதற்கு இந்த எண் உனக்கு அழைப்பு விடுக்கும். என் குழந்தையே, உன்னுடைய தற்போதைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய அம்சம் நிறைவடைய போவதை குறிக்கிறது. இது உறவுகள், வேலைகள் அல்லது வாழ்க்கையின் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட அம்சம் முடிவுக்கு வருவதை குறிக்கலாம். இந்த எண் உன் கண்ணில் பட்டது என்றால் நீ அதை முடிவு செய்து கொள்ளலாம். ஒரு கட்டத்தின் முடிவு என்பது புதிய தொடக்கத்தினுடைய முழுமையான தொடக்கத்தை குறிக்கும். இந்த எண் ஒரு புதிய பாதையில் நீ செல்ல தயாராக இருக்க வேண்டும் என்பதனையும், எதிர்காலத்திற்கான நேர்மறையான எண்ணத்தோடு நீ இருக்க வேண்டும் என்பதனையும் அறிவுறுத்தும். வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்களை தழுவி அவற்றை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை இந்த எண் உனக்கு சொல்கிறது. மாற்றங்கள் ஏற்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பிரதிபலித்து உன்னுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை புரிந்து கொள்ள இது ஒரு நல்ல நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த எண்ணை காணும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? உன் வாழ்க்கையில் ஒரு செயல்முறை நிறைவடைந்தால் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த எண்ணை கண்டால் தேவதூதர்களிடத்திலிருந்து உன்னுடைய வழிகாட்டுதல் கிடைத்து வருவதை நீ நம்ப வேண்டும். திறந்த மனதோடு இரு மற்றும் புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் வரவேற்க தயாராக இரு. இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். அத்தனையிலுமான நம்பிக்கையும் அத்தனையிலுமான மாற்றங்களும் என்றும் உனக்கென கிடைக்கப் போகின்ற இந்த தருணத்தை நீ ஒரு நொடியிலும் விட்டுவிடக்கூடாது. இந்த சூழ்நிலைகளை என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ தவிர்த்து விடக்கூடாது. நம்பிக்கை கொண்டு நாம் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் நாம் சரியாக நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி, இந்த நேரம் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் என்றும் என்றென்றும் உனக்காக உன் அம்மா முன்வந்து நிற்பதையும் நீ புரிந்து கொள்வாய். நான் உன் முன்னால் வந்து நிற்பதனால் தானே இப்பொழுது உனக்கு இந்த விஷயத்தை நான் என்னவென்று எடுத்துச் சொல்கின்றேன். 999 என்ற இந்த எண்ணை பார்க்கும் பொழுது
உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நான் அதிர்ஷ்டத்தோடு உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். இதற்கு என் பிள்ளை எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்டத்தை என்னவென்று அறிவுறுத்தும் அல்லவா? சரியான பாதையில் இந்த வாழ்க்கையை உன்னை வழிநடத்தி செல்ல நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும் அல்லவா? இது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் உன் அம்மா உன் முன்னால் வந்திருக்கிறேன். எதையுமே எண்ணி நீ கலங்காதே. எதையுமே யோசித்து என் பிள்ளை மனம் வருந்தாதே. உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரும் நேரம். என் பிள்ளை, நீ எந்த இடத்திலும் மனமுடைந்து விடாமல் நீ நின்றால் போதும். சாத்தியமற்ற ஒரு விஷயம், எல்லோருக்கும் கிடைத்திடாத ஒரு விஷயம், ஆனால் உனக்கு அது கிடைக்கும் பொழுது என் பிள்ளை அதனை நீ சரியான முறையில் இந்த வாழ்க்கையில் உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி நினைத்தது போல எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் உனக்கு நிச்சயமான முன்னேற்றம் வந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தேவதை எண்கள் சட்டென்று யாருக்கும் தெரிந்து விடாது. தேவதை எண்கள் சட்டென்று யாருக்கும் கண்களில் பட்டு விடாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த எண் உன் கண்ணில் படுகிறது என்றால் அது என்னுடைய ஆசிகளால் தானே. இந்த வராகி நான் உன்னை தேடி வருவதனால் தானே. அப்படி என்றால் இதை நீ தவிர்த்து விட்டால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எப்படி நடக்கும்? எதையுமே நான் சரியாக உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லும் பொழுது அவை அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நாம் எதை வேண்டும் என்று சொல்கிறோமோ அதன் மீது நம் கவனம் வேண்டும். ஒவ்வொரு தேவதை எண்ணும் ஒரு தனித்துவமான செய்தியை கொண்டிருப்பது அல்லது வாழ்க்கையின் முக்கியமான ஒன்றை குறிக்கும். தேவதை எண்களை நம்புபவர்கள் பிரபஞ்சத்தின் ஊக்கம் அல்லது வழிகாட்டுதலின் அடையாளமாக காணப்படுகிறார்கள். அவர்கள் சரியான பாதையில் இருக்கிறார்கள் அல்லது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை அது குறிக்கிறது. என் பிள்ளையே, நான் உனக்கு இந்த 99 என்ற எண்ணினுடைய முக்கியத்துவத்தை என்னவென்று சொல்லிவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இனிமேலும் எந்த நிலையிலும் இதை நீ விட்டுவிட தவிர்க்காதே. ஒரு விஷயம் முடிவுக்கு வரப்போகிறது. ஒரு விஷயத்தில் உனக்கு மன நிறைவு கிடைக்கப் போகிறது. ஒரு விஷயம் புதிய தொடக்கத்தை உனக்கு கொடுக்க போகிறது. இதைத்தான் இந்த எண் உனக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைந்து சற்று தனிமையாக இருப்பதாக உணர்ந்தால், அல்லது இப்பொழுது உன்னுடைய வேலை அல்லது துறையை தாண்டி வளர்ந்து விட்டதாக நீ நினைத்தால், உன்னுடைய தொழில் விஷயங்களில் தேவதை எண் 999 கண்டறிவது குறிப்பிடத்தக்கது. நீ நிறைய சாதித்திருக்கிறாய், நிறைய ஞானத்தை பெற்றிருக்கிறாய் என்ற அர்த்தம். இப்பொழுது மற்றவர்களுக்கு வழிகாட்டவோ அல்லது இளைய தலைமுறையினருடன் உன்னுடைய அறிவை பகிர்ந்து கொள்ளவோ உனக்கு சரியான நேரம். நீ உன்னுடைய சொந்த தொழிலை தொடங்குவது பற்றி யோசித்து கொண்டிருந்தால் அந்த பாய்ச்சலை எடுப்பதற்கு இது ஒரு நல்ல நேரம். சரியானதொரு நேரம் உனக்கு கிடைத்து விட்டது என்று இந்த எண் உனக்கு தெளிவுபடுத்துகிறது. உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பதையும் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளிப்பதையும் சற்று கவனித்து என்னவென்று நீ செய்ய வேண்டும். இந்த எண் உன்னுடைய நிதி தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்வதை உணர்த்துகிறது. தேவதை எண்கள் எப்பொழுதுமே அற்புதத்தை நிகழ்த்தும். நிச்சயமாக உனக்கும் இது மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த எண்களினுடைய
அவசியம் என்னவென்று உனக்கு புரியும். இந்த எண்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எதையோ யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய நம்பிக்கைகளும் உடனடியாக கிடைக்கும் அல்லவா? அதுபோலத்தான் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்கும் என் பிள்ளை இனி கலங்காதே. உன்னை சுற்றிலும் நான் வருவேன். உன்னை தேடி நான் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மாற்றத்தையும் உறுதியாக கொடுப்பேன். உன்னை சுற்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய மாற்றங்களுக்கு நான் எப்பொழுதும் கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி நான் கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் நாமாக நின்று இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள். வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதையும் உனக்கு சரியாக கிடைப்பதையும் நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, தாயானவள் இன்று இந்த எண்ணை கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தியதற்கான அர்த்தத்தை நீ புரிந்து கொண்டாய் என்றால் நீ செய்கின்ற செயலில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஊக்கம் என்பது அனைவருக்கும் முக்கியமான ஒரு உந்துதலாக அமைகிறது. அந்த வகையில் கற்றல் செயல்பாட்டில் ஊக்கம் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும் அல்லவா? என் குழந்தையே, ஊக்கம் உள்ளவன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை எப்பொழுதும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவனாக இருப்பான். இந்த சூழ்நிலைகள் தனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு இருப்பான். ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் என்பதனை புரிந்து கொள்வார்கள். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே வரும். மனம் உன்னை கட்டுப்படுத்தும் முன் உன் மனதை நீ கட்டுப்படுத்து. நீ நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாகச் சென்றாலும் பரவாயில்லை. தைரியம் பயத்தை விட ஒருபடி மேலே இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவை விட முக்கியமானது உன்னுடைய இலக்கை அடைய உன்னுடைய விருப்பம். செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான், செய்ய முடியாதவன் போதிக்கிறான். மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில்தான். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது என்பது நீ நன்கு தெரிந்த பழமொழி. இன்று நீ உணரும் வழி நாளை நீ உணரும் மிகப்பெரிய பலமாக இருக்கும். நாம் வழியை தழுவி அதை நமது பயணத்திற்கு எரிபொருளாக எரிக்க வேண்டும். இதை என் பிள்ளை நீ சரியான மனவலிமையோடு எதிர்கொள்ள வேண்டும். வெற்றி இலக்கை அடைய தோல்விகள் படிக்கட்டுகள். ஒரு சிக்கல் உன்னை சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பு என்பதனை மறக்காதே. உன்னால் பறக்க முடியாவிட்டால் நீ ஓடத் தொடங்கு. பழைய பழக்கங்கள் புதிய பாதைகளை ஒருபோதும் திறக்காது. ஒரு மனிதன் தன்னை உலகிற்கு புத்திசாலி என்று நிரூபிப்பதை நிறுத்தும் பொழுதுதான் வெற்றி பெறுகிறான். எப்பொழுதும் தன்னை நிரூபிப்பதற்காக இங்கு போராடி கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு சரியானபடி இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் நமக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு வெற்றியை நம் தெய்வம் நமக்கு உறுதி செய்யும் பொழுது அதை எந்த இடத்திலும் நீ பெறாமல் இருந்துவிடக்கூடாது. அதை எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்காமல் நின்றுவிடக்கூடாது. நம்பிக்கை உனக்கு என்னவென்று நான் கொடுக்கும் பொழுது அதன் அடிப்படையில் நீ உனக்கான உண்மைகளையும் சரியாக பெற்று கொண்டு விடத்தான் வேண்டும். எல்லாம் நடக்கும். எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு சரியாக கிடைக்கும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்து நீ பெறுகின்ற வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நிலை மாறி உனக்கு அடுத்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் உருவாக்கி தரும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உன்னுடைய வெற்றிகள் உனக்கு உறுதியாக உன்னை வந்து தழுவும் நேரம் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் வரட்டும். நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை செய்யட்டும். கலங்காமல் நின்று வெற்றியை உன் வசமாக்கு. இந்த எண்ணை கண்ட உனக்கு பேரதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.